வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 25ஆம் திகதி வெள்ளிக்கிழமை சிவபெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்யும் பிரதோஷ விரத நாளாகும். இவ்வாறு சிவனாலயங்களில் நடைபெறும் பிரதோஷ விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 25/4/2025 சித்திரை மாதம் 12ஆம் நாள் அன்றைய தினம் சிவனை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதம், வளர்வரை பிரதோஷம், தேய்பிரை பிரதோஷம் என்று இந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்திலே மாதத்திலே 2 முறையும் இந்த பிரதோஷம் வரும். இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்களில் நடைபெறுகின்றதாகிய நந்தியம்பெருமானத்தில் நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேகம், பூஜை, ஆராதனை, வழிபாடு, உற்சவங்களில் நாமும் கலந்து கொள்ளுகின்ற போதிலும் இந்த சிவனுடைய அபிஷேகம் அங்கே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான பாலினாலே அபிஷேகம், பன்னீரினாலே அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் தீபாராதனை நந்தியம்பெருமானத்திலே இருந்து நடைபெறுகின்ற பொழுது அந்த பிரதோஷ மூர்த்தியாகிய உற்சவ மூர்த்தியை நாம் இந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே பார்க்கின்ற பொழுது ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஒரு ஐதீகம். இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக இந்த பிரதோஷ காலத்திலே வழிபாடுகள் செய்து அங்கே காப்பரிசி நிவேதனமாக வைத்து பிரசாதமாக கொடுப்பார்கள். அன்றைய தினத்திலே ஆலயத்தை நாம் வளமை போல வலம் பெற முடியாது. சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானை வணங்கி அங்கிருந்து வலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் அங்கிருந்து கோமுகை வரை வந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாட்டோடு கூடியதாகவும் அமைந்திருக்கின்ற இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் விரதமாயிருந்து சிவனுக்கு பில்வம் கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் பில்வத்தை கொடுக்கலாம். அல்லது வீட்டிலே பூத்திருக்கின்ற பூக்கள், நம்முடைய வளவிலே இருக்கின்ற மலர்களை எடுத்து துப்புரவாக மஞ்சள் தண்ணீரிலே கழுவி கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகள் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நாமும் இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை வணங்கி வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக. ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.